குரான் சொல்கிற கருவியல் வளர்ச்சி முறைகள் அது ஒரு நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளுடைய சாராம்சத்தோடு கூடிய ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? அப்படின்னா அது 1400 ஆண்டுகளுக்கும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிரேக்க மருத்துவர் சொன்ன ஒரு தவறான மருத்துவ கருத்தை அப்படியே குரான் ஏன் பிரதிபலிக்குது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியாகும். கருப்பையில் கருவினுடைய வளர்ச்சி அது பற்றி குரான் என்ன சொல்லுதோ அது இன்றைய நவீன அறிவியல் சொல்கிற விஷயங்களுக்கு நேர் எதிரானது, முரணானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மனித ஆளுமையை தீர்மானிக்கிற மிக முக்கியமான உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்களோ அந்த உறுப்பை குரான் மறந்தும் கூட சுட்டி காட்டவும் இல்லை, சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா? அது இந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் பதில்களையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்லாம் கற்பனை கோட்டை அப்படிங்கிற தொடர்னுடைய 19வது புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன மாதிரி இருந்தாலும் மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ்லாம் கற்பனை கோட்டை அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது சொல்லொளி பழைய சேனலில் 18 அத்தியாயங்களாக அதை நம்ம பார்த்தோம். அந்த சேனல் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதில் தொடர முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்லொளி 2 அப்படிங்கிற இந்த சேனலை தொடங்கியிருக்கிறோம். அப்போது அதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த பகுதியாக இந்த 19வது வெளியிட நம்ம பண்ணுறோம். இதில் குரான் சொல்கிற கருவறை, ஒரு பெண்ணுடைய வயிற்றில் கரு எப்படி வளருது, என்னென்ன நிலைகளில் அது வருது அப்படிங்கிறது குறித்து குரான் என்ன சொல்லியிருக்குது, அப்படி சொல்லியிருக்கிறது சரியா அப்படிங்கிறது தான் விமர்சன பூர்வமாக நம்ம பார்க்குறோம். குரானில் அறிவியல் அப்படின்னு சொல்லி வந்துட்டால் கருவினுடைய வளர்ச்சி அது குறித்து பேசாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ்லாமிய மதவாதிகள், மத போதகர்கள் அவங்கெல்லாம் கருவு குறித்து, கருவனுடைய வளர்ச்சி குறித்து இன்றைக்கு ஒரு நுண்ணோக்கியை வச்சு பார்த்து இன்றைய அறிவியல் எந்த அளவுக்கு விவரித்து அதை சொல்லுதோ அதை இது எல்லாத்துக்கும் முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குரான் அக்குவேறு ஆணியோட பிரித்து போட்டுருச்சு, தெளிவாக சொல்லிடுச்சு. அதனால் அது அதிசயம். அதை சொன்னது முகமது நபி அப்படிங்கிற எழுத படிக்க தெரியாத ஒரு ஆள். அப்போ அவர் எப்படி அதை சொல்ல முடியும்? அதனால் இது ஆண்டவன் தான் இந்த குரானை கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அத்தாட்சி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பரப்புரைகள் போகும். நம்ம இப்போது குரானில் இந்த கருவறை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்லி 96வது அத்தியாயத்தில் 2வது வசனம் சொல்லும். சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? பின்னர் அவன் அலக் என்ற நிலையில் இருந்தான். அப்பால் படைத்து செவ்வையாக்கினான். பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் என்ற ஜோடியை அவன் உண்டாக்கினான். இது குரானுடைய 75வது அத்தியாயத்தில் 37, 38, 39 ஆகிய 3 வசனங்கள். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிச்சயமாக நாம் மனிதரை களிமண்ணிலிருந்துள்ள சத்துகளிலிருந்து படைத்தோம். பின்னர் நாம் அவனை பாதுகாப்பான இடத்தில் இந்திரிய துளியாக்கி வைத்தோம். பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசைப்பிண்டமாக ஆக்கினோம். பின்னர் அத்தசைப்பிண்டத்தை எலும்புகளாக ஆக்கினோம். பின்னர் எலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக செய்தோம். இது குரானில் 23வது அத்தியாயம் 12, 13, 14 ஆகிய வசனம். இன்னும் அவன் உங்களுக்கு பார்வை புலன்களையும் செவிப்புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான். இது 32வது அத்தியாயத்தில் 9வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பைகள் சுருங்கி குறைவதையும் அவை விரிந்து அதிகரிப்பதையும் அல்லாஹ் நன்கு அறிவான். ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் அளவு இருக்கிறது. இது 13வது அத்தியாயம் 8வது வசனம். இது குரானில் இருக்கிற கருவின் வளர்ச்சி குறித்த வசனங்கள். இந்த வசனங்களில் இருக்கிற கருத்துக்களை தான் நம்ம எடுத்து தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா அது அன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாக மனிதனுக்கு என்ன புரிதல் இருக்குமோ அந்த புரிதலை தாண்டி வேறு எதுவும் இருக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியாது. சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் விந்து
அதிலிருந்து தான் வந்து கரு உருவாகுது. உருவாகி வெளியில் வருது. வெளியில் வர்ற குழந்தை வந்து எப்படி இருக்குது, எவ்வளவு மென்மையாக இருக்குது, அது எலும்புகளில் எவ்வளவு உறுதித்தன்மையற்றதா நெகிழ்வாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொட்டு பார்த்து கேட்டு உணர்ந்த மனிதன் என்ன மாதிரியான புரிதலுக்கு வருவான்? ரத்தம் அப்படிங்கிறது அதுதான் வந்து விந்தாக மாறுது. அந்த விந்து பெண்ணுடைய உடலுக்குள்ளே போய் உறைஞ்சு மீண்டும் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தம் கட்டி ஆகுது. அந்த கட்டி படிப்படியாக சதைகளாகவும் எலும்புகளாகவும் பிற உறுப்புகளாகவும் மாறி குழந்தையாக வெளியில் வருது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கற்பனை. எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த கற்பனை இருந்துருக்கும். இந்த கற்பனையை தான் மேலே உள்ள வசனங்கள்லாம் வந்து படிப்படியாக சொல்லுது. இப்போ இதில் என்ன அறிவியல் உண்மை இருக்குது? முதல்ல அலக் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். இந்த அலக் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? குரானுடைய மொழிபெயர்ப்புகளெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னா 4 விதமான அர்த்தங்களில் அது இருக்குது. ஒன்று, அலக் அப்படிங்கிற வார்த்தையை எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே பயன்படுத்தின மொழிபெயர்ப்புகள். அதுக்கடுத்து உறைந்த இரத்த கட்டி அப்படிங்கிற மாதிரியான பொருள். பிரபலமான யூசுப் அலி அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு கூட இந்த மாதிரியான பொருளில் தான் இருக்குது. அடுத்து ஜாகிர் நாயக் மாதிரியான ஆட்கள், அவங்களாம் இந்த அலக் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா தொங்கும் பொருள், அட்டைப்பூச்சி அப்படிங்கிற மாதிரியான பொருள் சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பிஜே மாதிரியான ஆட்கள் வந்து அவை எல்லாமே தப்பு, அது வந்து கருவுற்ற சினை முட்டை அப்படின்னு சொல்லி அவர் பொருள் சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த 4 விதமான பொருள். இதில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, வார்த்தை ஒன்று தான், ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அர்த்தங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது அன்றன்றைய காலகட்டத்தில் என்ன அறிவியல் முன்னேற்றம் ஏற்படுதோ அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் அந்த பொருளுக்கான அர்த்தங்கள் வந்து மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அலக் அப்படின்னு சொல்லி அரபு வார்த்தையை நேரடியாக அப்படியே பயன்படுத்தியிருக்கிற மொழிபெயர்ப்புகளை வந்து நம்ம விட்டுருவோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உறைந்த இரத்த கட்டி அப்படின்னு தான் பழைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் உறைந்த இரத்த கட்டி அப்படின்னு சொல்கிறது மாதிரி கருவில் எந்த நிலையும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஓரளவு அறிவியல் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த பொருளை வந்து மாற்ற வேண்டிய தேவை வந்தது. அதனால் ஒரு தொங்கும் பொருள், அட்டைப்பூச்சி மாதிரி அப்படிங்கிறத ஜாகிர் நாயக் போன்றவங்க வந்து முன் வச்சாங்க. அப்போ அது அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு அதை விட கூடுதலான விவரங்கள் வந்து அதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு வரும்போது பிற்காலத்தில் வந்த அறிவியல் முன்னேற்றங்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு கருவுற்ற சினை முட்டை அப்படின்னு பொருள் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் நிஜமாக அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கருவுற்ற சினை முட்டை அப்படிங்கிற சொல்ல வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம கரு அப்படின்னாலே உயிரணுவும் சினையும் இணைஞ்சது தான். அதாவது ஆணினுடைய உயிரணுவும் பெண்ணினுடைய முட்டையும் இணைஞ்சது தான் கரு அப்படின்னு சொல்கிறோம். உயிரணுடன் இணைந்த சினை முட்டை அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவு பொருத்தமாக இருக்கும். இப்போ கருவுற்ற சினை முட்டை அப்படிங்கிறது வந்து என்ன பொருளை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் அந்த அலக் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னதான் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக அந்த காலத்தில் குரான் இறங்குறதாக சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்தில் அப்படி இறங்கப்படுற வசனங்களில் ஏதாவது பொருள் தெரியாத சொல் இல்லை புதிய பயன்பாடு அப்படி இருந்தது அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் வந்து முகமது நபிகிட்ட விளக்கம் கேட்பாங்க. இப்படி ஒரு சொல்லை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு என்ன பொருள், அது தெரியலை, அது குறித்து விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முகமது நபி வந்து அதை விளக்குவார். அப்படி விளக்குறது ஹதீஸில் வந்து பதிவாயிரும். அப்படி நிறைய ஹதீஸ்கள் வந்து இருக்குது. குரானுக்கு விளக்கமாக நிறைய ஹதீஸ்கள். இப்போது அந்த மாதிரியான விளக்கத்தில் இந்த அலக் அப்படிங்கிற சொல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை. முகமது நபி விளக்கம் சொன்னதாகவும் இல்லை, யாரும் அலக்குங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அலக்குங்கிற சொல்லு ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் அப்படிங்கிறது தான் அதிலிருந்து நம்ம புரிதலுக்கு வர்றோம். அப்போ அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜாகிர் நாயக் சொல்கிற அதே பொருள் தான். தொங்கும் பொருள், அட்டைப்பூச்சி, இந்த பொருள் தான் அந்த இதுக்கு வருது. இன்றைக்கும் கூட அட்டைப்பூச்சியை குறிக்கிறதுக்கு அலக்கா அப்படிங்கிற சொல்லு தான் பயன்படுது. இதுக்கு அப்பாற்பட்டு இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முகமதுடைய வருகைக்கு சற்று முன்னால் ஒரு கவிதை தொகுப்பு வந்து பிரபலமானது. முல்லாக்காத் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். கிட்டத்தட்ட 7 பிரபலமான கவிதைகள் வந்து அதில் இருக்குது. ஏன் அதுக்கு முல்லாக்காத் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா காபாவில் உள்ள திரை
போடுறாங்க இல்லையா, அதில் உள்ள கயிறு, அந்த கயிற்றுல அந்த கவிதையை கட்டி வந்து தொங்க விட்டுருப்பாங்க. யார் வேணாலும் அதை போய் பார்த்து படிச்சுக்கலாம். அப்படி தொங்க விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பொருளில் தான் அது முல்லக்காத் அப்படிங்கிற பேரில், அதாவது தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற பொருளில் அந்த கவிதைக்கு அந்த தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஜுபைர் இப்னு அபி சல்மா அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் எழுதின கவிதை வந்து ரொம்ப பிரபலமானது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகம் வந்து கருவுற்று இருக்குது, இடையில அந்த கரு வந்து சிதைஞ்சு, அந்த சிதைஞ்ச கரு வந்து கட்டியான ரத்தம் மாதிரி வெளியில் வருது. இது அந்த கவிதையினுடைய ஒரு காட்சி. அந்த காட்சியை அவர் வர்ணிக்கிற போது அந்த உறைஞ்ச கரு வெளியில் வருது இல்லையா, அதை வந்து அவர் அலக் அப்படிங்கிற சொல்லத்தான் பயன்படுத்துகிறார். அப்போது குர்ஆன் இறங்கின அந்த காலகட்டத்திலையும் அதுக்கு முன்னாலேயும் கரு, இரத்த கட்டி அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சொல்லு வந்து அலக் அப்படிங்கிறது தான் பொதுவான பயன்பாட்டில் இருந்திருக்கு. அந்த அலக் அப்படிங்கிற சொல்லத்தான் குர்ஆனும் வந்து பயன்படுத்திருக்கு. அது என்ன பொருளில் பயன்படுத்தியிருக்குதுன்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்த வழக்கமான, அதாவது தொங்கும் பொருள், இரத்த கட்டி அப்படிங்கிற பொருளில் தான் அந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கு. அதனால தான் அதுக்கு யாரும் கேள்வி எழுப்பலை. அந்த சொல் குறித்து முகமதும் அதுக்கு வந்து விளக்கம் அளிக்கலை. அப்படி விளக்கம் எதுவும் சொல்லாதனால அந்த சொல்லுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் எதுவும் இல்லை. அப்போ அப்படி இல்லாத அந்த சொல்லை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய புது புது விளக்கங்களை அறிவியலுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்படிலாம் இருக்கிறதுனால அது அறிவியல் உண்மையாக அன்றைக்கே சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சரி அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்திக்கணும். இப்போது குர்ஆனில் சொல்லியிருக்கிற அந்த கருவின் வளர்ச்சி அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன புரிதல் இருக்குமோ அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த அலக், இரத்த கட்டி அப்படிங்கிற பொருள் எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த கிரேக்க அறிவு. அது குறிப்பாக சொல்லணும்னா அரிஸ்டாட்டில், அவரும் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த கேலன் அப்படிங்கிறவர், இந்த 2 பேருமே கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில், இவங்க 2 பேருமே கரு குறித்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க கருவினுடைய படிநிலையை பற்றி சொல்லும்போது இந்த இரத்தம் உறைகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவே அவங்க குறிப்பிடுறாங்க. அரிஸ்டாட்டில், கெலன் இந்த 2 பேரும் சொன்ன அந்த கிரேக்க மருத்துவ குறிப்புகள் இருக்கு, அதுதான் நவீன அறிவியல் வந்து அது பொய், அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி உடைக்கிறது வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையும் புழக்கத்தில் இருந்தது. அப்போ கருங்கிறது வந்து முதல்ல இரத்த கட்டியாக இருந்தது, அதுதான் படிப்படியாக உருவம் மாறி தசையாகுது, தசையிலேருந்து எலும்பு வருது, எலும்புலேருந்து பிற உறுப்புகள் வருது, அப்படி உறுப்புகள் வந்து முழுமையாகி வெளியில் வருது அப்படிங்கிற கருத்து அன்றைய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பரவலாக இருந்த ஒரு கருத்து. அந்த கருத்தை தான், அதாவது இன்றைய நவீன அறிவியல் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி உடைச்செறிஞ்ச 2ஆம் நூற்றாண்டினுடைய தவறான மருத்துவ கருத்து இருக்கே, அதைத்தான் குர்ஆன் சொல்லிட்டு இருக்கு. அந்த கருத்தை தான் பின்னால் வந்த விஞ்ஞானம், அறிவியல் கண்டுபிடிக்கிற அத்தனை விஷயங்களையும் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குர்ஆன் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மதவாதிகள் வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்த மனிதனுக்கு கரு குறித்து, கருவினுடைய வளர்ச்சி குறித்து என்ன புரிதல் இருந்திருக்குமோ அந்த புரிதலை தான் முகமது குர்ஆனில் சொல்லியிருக்கிறாப்ல அப்படிங்கிறத தாண்டி அந்த வசனங்களில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் அது தப்பு அப்படிங்கிறதுக்கு குறிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த குர்ஆன் சொல்கிற அந்த கருவினுடைய வளர்ச்சி படிநிலைகளில் ஒரு இடத்துல அது என்ன சொல்லுது அப்படின்னா, பின்னர் நாம் ஆண் பெண் என்று ஜோடியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சு தோல் உருவாகி எலும்புகள் உருவாகி அதுக்கு பிறகு ஆண் பெண் அப்படிங்கிற ஜோடி பிரிப்பு வந்து நடக்குது. அதுதான் குர்ஆன் அந்த வசனங்களுடைய படிநிலையில் வந்து சொல்லுது. ஆனால் அது உண்மையா அப்படின்னா அது உண்மை இல்லை. ஆண் பெண்ணிடையே கலவி நிகழ்ந்து எந்த கணத்தில் ஆணினுடைய உயிரணு பெண்ணினுடைய சினை முட்டையை துளைச்சி உள்ளே போகுதோ அந்த கணத்திலேயே உருவாகிற கரு வந்து ஆணா பெண்ணா, என்னென்ன வடிவமைப்புகள், என்னென்ன உடலியல் கூறுகள் அதில் இருக்கும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் டிஎன்ஏன்னு சொல்லப்படுற மரபணு ஏணி மூலம் கடத்தப்படுது. ஆனால் குர்ஆன் அதை எப்படி சொல்லுது அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது.
அப்போது குர்ஆன் சொல்கிறது தப்பு, அறிவியலுக்கு எதிரானது அப்படிங்கிறது இதன் மூலம் உண்மையாக. குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தில் முதல்ல பார்வை, அதன் பிறகு செவிப்புலன்கள், அதன் பிறகு இதயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரிசை வருது. இதையும் அந்த மதவாதிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாருங்கள், பார்வை முதல்ல, அதுக்கப்புறம் கேட்பு, செவிப்புலன் வந்து ரெண்டாவது அப்படின்னு சொல்லி ஒரு வரிசை சொல்லியிருக்குது. அப்போது நவீன அறிவியலும் அதை கரெக்டாக தான் சொல்லுது. முதல்ல பார்வை வரும், அதுக்கப்புறம் தான் அந்த கேட்கும் திறன் உருவாகும் கருவுக்கு. அதனால் குர்ஆன் சொல்லியிருக்கிறது கரெக்டாக இருக்குது. அப்போ நவீன அறிவியல் சொல்கிறது தான் அன்னைக்கே குர்ஆன் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட சரிதான். ஆனால் அவங்க சொல்லாமல் விட்டது என்ன அப்படின்னா, அது எப்படி வரிசையாக இருக்குதுன்னா முதல்ல பார்வை, அதுக்கு பிறகு கேட்கும் திறன் செவி, அதுக்கப்புறம் இதயம் அப்படின்னு வருது. அப்போது முதல் ரெண்டை மட்டும் சொல்கிறவங்க மூணாவது உள்ள இதயத்தை வந்து விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்கன்னா இதயம் வந்து பார்வைக்கும் செவிக்கும் முன்னாலே உருவாயிடும். இதயம் உருவாகினதுக்கு அப்புறம் தான் பார்வை வரும், அதுக்கப்புறம் தான் செவித்திறன் வரும். ஆனால் குர்ஆன் வந்து அது இதயத்தை வந்து ரொம்ப பின்னால் தள்ளிடுச்சு. அப்போ இதிலிருந்து புரியுதா இல்லையா குர்ஆன் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறது? இதிலே கூடுதலான ஒரு தகவல் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, முதல்ல பார்வை புலன்கள் அப்படின்னு வருது, பன்மையில் சொல்லுது. அப்படி சொன்னால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்போ கண்ணுன்னா 2 கண் இருக்குது, அப்போ புலன்கள் அப்படிங்கிற பன்மை வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செவிப்புலன்கள் அப்படின்னு வந்தது அப்படின்னா அப்போது காது 2 இருக்குது, அதனால் செவிப்புலன்கள் அப்படின்னு பன்மையில் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து இதயங்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் வருது. அப்போ 2 இதயமாக இருக்குது, இதயம் ஒன்று தானே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த அடிப்படையிலையும் குர்ஆன் சொல்கிறது தப்பு அப்படின்னு வருது. அப்போ இதை புரிஞ்சதுனாலேயோ என்ன போக தெரியல, அதுக்கு பின்னாடி வர்ற மொழிபெயர்ப்புகள்லாம் இதயங்கள் அப்படிங்கிறத விட்டுட்டு உள்ளங்கள் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்பவும் அதில் சிக்கல் வருது. இப்போ பார்வை புலன் அப்படின்னா நீங்கள் கண்ணை குறிப்பிடலாம், செவிப்புலன் அப்படின்னா காதை குறிப்பிடலாம். அதுக்கடுத்து உள்ளங்கள் வருது, அதுக்கான உறுப்பு எது? உள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது உறுப்பு இருக்குதா அப்படின்னா எந்த உறுப்பும் இல்லை. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இது நம்ம வழியாக இருக்கிற சொல்லை வச்சுக்கிட்டு காலத்துக்கு தகுந்தபடி அறிவியல் முன்னேற்றம் வர அதனுடைய பொருளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெளிவாக நமக்கு புரிகிற உண்மையாக இருக்குது. இன்னொரு பெரிய விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கால அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வரி நம்ம மேலே பார்த்தோம். அந்த வரியை அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உடம்பு வந்து எந்த அந்நிய பொருளையும் வந்து ஏற்றுக்கிறாரு. நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஒரு தூசி தவறுதலாக உள்ள போயிடுச்சு அப்படின்னா உடனே தும்மல் வந்துடும். தும்மல் வந்து அதை வெளியேற்றிடும். அதே மாதிரி கண்ணில் ஒரு தூசி விழுந்தது அப்படின்னா உடனே கண் அரிக்கும், கண்ணீர் சுரந்து அந்த தூசியை வந்து வெளியேற்றிடும். வெளியிலேருந்து அந்நிய பொருள் என்ன பொருள் உடம்புக்குள்ளே போச்சுன்னாலும் அது உடம்பு வந்து உடனே ரியாக்ட் பண்ணி அதை வெளியேற்றிடும். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேற ஒரு ஆணினுடைய உயிரணு வந்து அந்நிய பொருள், அந்த உடம்புக்கு, பெண்ணினுடைய உடம்புக்கு வந்து அது அந்நிய பொருள். அது உள்ளே போய் உடனே வெளியேற்றாமல் 10 மாதம் வரைக்கும் அது உள்ளே இருந்து அதுக்கப்புறம் வெளில வருது. இந்த அறிவியல் உண்மை இருக்கு இல்லையா, இதைத்தான் அந்த வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்றைய மதவாதிகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சரியா அப்படின்னா அதுவும் சரி கிடையாது. எப்படி அப்படின்னா, அந்த வசனத்திலே தெளிவாக இருக்குது. அதாவது வயிறு, கர்ப்பப்பையினுடைய வயிறு வந்து சுருங்கி குறைகிறதையும் விரிந்து அதிகரிப்பதையும் நாம் அறிவோம் அப்படிங்கிறது தான் அந்த வசனம். அதாவது தெளிவாக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு விலங்குகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விலங்குனுடைய கர்ப்பகாலம் அப்படிங்கிறது வேறுபாடாக இருக்கும். மனுஷனுக்கு 9 மாதம் 10 மாதம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா விலங்குக்கு அதே மாதிரி இருக்காது. யானைக்கு அதிகமாக இருக்கும், குதிரைக்கு கம்மியாக இருக்கும், ஆடுகளுக்கு வேற ஒரு மாதிரியான காலம் இருக்கும். அப்போது இந்த மாதிரியான மாறுபட்ட காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்தை தான் குர்ஆனுடைய வசனம் வந்து குறிப்பிடுது. அது பெரிய அறிவியல் உண்மை அப்படின்லாம் சொல்ல முடியாது. காலத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சிருந்த இந்த கற்ப காலங்களுடைய வேறுபாட்டை தான் அந்த வசனம் வந்து சுட்டி காட்டுது. ஆனால் அதை பின்னால் இன்னைக்கு வந்த மதவாதிகள் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, அந்நிய பொருட்கள் எதுவும் உள்ளே இருக்கிறதுக்கு உடம்பு அனுமதிக்காது, அதனால் அது வெளியேற்றுது. ஆனால் அந்நிய பொருளான கருவை மட்டும், உயிரினவு மட்டும் உள்ள அது 10 மாதம் அனுமதிக்குது. அப்போ இதைத்தான் அந்த வசனம் வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி அதுக்கே குர்ஆனுக்கே தெரியாத, அல்லாஹ்வுக்கே புரியாத ஒரு புது கண்டுபிடிப்பை வந்து சொல்கிறாங்க. அது எப்படி தவறு அப்படின்னா, உடம்புக்குள்ளே வர்ற எல்லா அந்நிய பொருளையும் உடம்பு வெளியேற்றுதா அப்படின்னா அப்படி வெளியேற்றுறது இல்லை. நம்ம சுவாசிக்கிறோம்,
சுவாசிக்கிற காற்று அப்படிங்கிறது என்னது? வெளியில் உள்ள அந்நிய பொருள் தான். அந்நிய பொருள் தான் உள்ளே போகுது. அந்த வெளியிலிருந்து வர்ற அந்நிய பொருளை பயன்படுத்தி தான், அதில் உள்ள ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் உடம்பு முழுக்கும் சத்துக்களையும் ஆற்றலையும் அனுப்புறதுக்கு பயன்படுத்துது. அதே மாதிரி நம்ம சாப்பாடு அப்படிங்கிறது என்ன? அதுவும் உடம்புக்கு வெளியிலிருந்து உள்ளே போகிற அந்நிய பொருள் தான். அப்போ அந்த அந்நிய பொருளை உடனே வெளியேற்றுதா அப்படின்னா அப்படி வெளியேற்றலை. அதைத்தான் நொதிச்சு பல்வேறு சத்துக்களாக பிரிச்செடுத்து, அந்த பிரிச்செடுத்த சத்துக்களை தான் உடம்பு தனதாக்கி கொண்டு உடம்பு வளர்ச்சி அடையும். அப்போ அந்த அந்நிய பொருளை உடனே அது வெளியேற்றலை. இப்படி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போது இதில் நம்ம புரிகிறது என்ன? உடலுக்குள்ளே வர்ற எல்லா அந்நிய பொருட்களையும் உடம்பு உடனே வெளியேற்றிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தனக்கு தேவையான உடலுக்கு நன்மை செய்கிற பொருட்களையெல்லாம் அது வச்சுக்கிடும், தீங்கான பொருட்களையெல்லாம் வெளியேற்றும் அப்படிங்கிறது தான் சரியான புரிதல். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆணினுடைய உயிரணு அப்படிங்கிறது பெண்ணுக்கு அந்நிய பொருளா அப்படின்னா அந்நிய பொருளாக கிடையாது. ஏன்னா ஒரே இனம், அந்த இனத்தினுடைய பால் மாறுபாடு, அந்த பால் மாறுபாட்டினுடைய தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு பொருளை எப்படி அந்நிய பொருள்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்று தான். குர்ஆனுக்கு மாறாக யாரும் எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய உறுதியான நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை இந்த மாதிரி இஸ்லாமிய மத அறிஞர்கள், மதத்தை போதிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு புகுந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவியல் விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குர்ஆனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இதை எந்த முஸ்லீமும் புரிஞ்சுக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ முன் வர்றதில்லை? அப்போ சாதகமான எதுவாக இருந்தாலும் சரி, பாதகமான எதுவாக இருந்தாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாத பார்வையை தான் இஸ்லாமியர்கள் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இதை இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. கருவினுடைய வளர்ச்சி குறித்து குறிப்பிடுற குர்ஆன் ரத்த கட்டி அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி சதைப்பிண்டங்கிறது, எலும்பு அப்படிங்கிறது, மாமிசத்தை போர்த்தணும் அப்படிங்குது, செவிப்புலன் அப்படிங்குது, பார்வை புலன் அப்படிங்குது, இதயங்கள் அப்படின்னு சொல்லுது. இப்படி பல விதமான உறுப்புகளையும் பல விதங்களில் வர்ணிக்கிற குர்ஆன் மறந்தும் கூட மூளை அப்படிங்கிற உறுப்பை பற்றி சொல்லவே இல்லை. இந்த இடத்துல மட்டும் இல்லை, குர்ஆனில் எந்த இடத்துல பார்த்தாலும் மூளை அப்படிங்கிற உறுப்பை குறிக்கிற மாதிரி எந்த ஒரு சொல்லும் குர்ஆனில் கிடையாது. ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் மூளை அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது, அது மனிதனுக்கு இந்த அளவுக்கு முக்கியமானது, என்னென்ன வேலைகள்லாம் அது செய்யுது, அது இல்லைன்னா மனுஷன் இல்லை அப்படிங்கிற மனித உயிர்ப்பினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பு மூளை அப்படிங்கிறது அன்றைய காலகட்டத்தில் உள்ள மனிதனுக்கு தெரியாது. அப்படி தெரியாததுனால முஹம்மது நபிக்கும் அது குறித்து தெரியல, முஹம்மது நபிக்கும் அது குறித்து தெரியாததுனால குர்ஆன்லையும் அது குறித்த எந்த சொல்லும் விளக்கமும் இல்லை. அப்போது அந்த காலகட்டத்தில் மனுஷனுக்கு என்ன புரியுமோ என்ன தெரியுமோ அது மட்டுமே குர்ஆனில் இருக்குது. அப்படிங்கிற போது அதில் என்ன அறிவியல் பேருண்மை இருந்துட முடியும்? இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த கேள்வி வரணும் இல்லையா? அப்படி வர்றது தானே சரி. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் விஷயம் ஒன்று தாங்க. குர்ஆனில் அறிவியல் உண்மைகள், முன்கூட்டியே சொல்லப்பட்ட உண்மைகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இயல்பாக அந்த நேரத்தில் உள்ள மனிதனுக்கு என்ன புரிதல் இருக்குமோ அந்த புரிதலை தான் குர்ஆனில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பின்னால் வர்றவங்க தங்கள் இஷ்டத்துக்கு பொருள் சொல்லி அதுக்குள்ளே அறிவியல் இருக்குது, புவியியல் இருக்குது, வரலாறு இருக்குது அப்படின்லாம் கதை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதை கட்டுறதை இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிற மதத்தை பின்பற்றுகிற நண்பர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனால் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம இந்த புரிதலை சொல்ல வேண்டிய, வழங்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிறது தான் குர்ஆனில் இருக்கிற கருவியல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்ம சொல்ல வர்ற விஷயமா இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் சொல்கிறது சரிதானே? ஒருவேளை தவறு, மாற்று கருத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அதை உரையாடலுக்கு உட்படுத்துவோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரை மிக்க நன்றி.